ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி கோயில் புளியோதரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல புளியோதரை பவுடர் தயார் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் லாங் டைம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்கு முதல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி விதை எடுத்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம். ஒரு 4-5 வத்தல் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுடுச்சு. இதுக்கடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 4-5 வெந்தயம். வெந்தயம் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, கசப்பாயிடும். அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு, அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் சீக்கிரம் வறுப்பட்டுரும், அதனால் டக்குன்னு பொரிஞ்சிடும். அப்புறம் இதை பவுட்ரு பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூடவே காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காஞ்சிடுச்சு, அதனால் நான் வறுக்கலை. இதை அந்த இதோட சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நம்ம லாங் டைம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தேவைப்படும் போது புளிக்காய்ச்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா புளிக்காய்ச்சல் பண்ணி அதோடையும் சேர்த்து அதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நான் 4 பேருக்கு தேவையான அளவு பண்ணியிருக்கேன். அது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக போதும். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக எக்ஸ்ட்ராவாக வறுத்துருக்கேன். அப்புறம் இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், லெமன் சைஸ் புளியை. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் வத்தல், அப்புறம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து பொரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாதி அளவு நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மீதி இருக்க மசாலா வச்சுட்டு இன்னொரு நாள் கூட நம்ம பண்ணிக்கலாம். இது நான் கரெக்டாக தான் இருக்கும். 4 பேர் அளவுக்கு கம்மியாக தான் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா நல்லா வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். இது நல்லா எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் தெளிய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேக விடணும். இன்னும் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் இதை இறக்கி வச்சிடலாம். இதை அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். நம்ம ரைஸ் மட்டும் வடித்தா போதும். இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நான் ரைஸோடு தான் சேர்க்க போகிறேன். அப்போ தான் சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அது கூட இந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இந்த அளவு 4 பேருக்கு அளவு இந்த இது கரெக்டாக தான் இருக்கும். அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும். மிச்சம் இருந்தால் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு சேர்த்துக்கலாம். தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை சேர்த்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நம்மளோட கோயில் புளியோதரை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.